Chutti Kids Ulagam. Stories, learning and songs. Yay! ஒரு காலத்தில் அமைதியான ஒரு பச்சை காடில் ஒரு வேகமான குட்டி முயலும் ஒரு பொறுமையான குட்டி ஆமையும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள். முயல் எப்போதும் ரொம்ப வேகமா ஓடுவான். தன் வேகத்தை நினைத்து பெருமையாக பேசுவான். நான் தான் இந்த காடிலேயே ரொம்ப வேகமானவன். என்னோட வேகத்துக்கு யாருமே சமமில்லை. ஆமை மட்டும் மெதுவாக அமைதியாக எப்போதும் பொறுமையுடன் நடந்தான். வேகம் முக்கியமில்ல நண்பா, பொறுமை இருந்தா போதும். ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து சிரித்தான். ஆமை, நீ எப்போதுமே இப்படி மெதுவா நடக்கிறியே, எப்போதான் எங்கேயாவது போய் சேருவ? மெதுவா போனாலும் நிச்சயம் சரியான இடத்துக்கு சேருவோம். முயல் சிரித்து கொண்டே சொன்னான். அப்படின்னா வா, ஒரு ஓட்ட போட்டி போடலாம். ஆமை சிறிது நேரம் யோசித்து அமைதியாக சம்மதித்தான். சரி நண்பா, போட்டி போடலாம். போட்டி தொடங்கியது. முயல் பறக்கும் போல ஓடினான். ஆமை மெதுவாக ஆனால் நம்பிக்கையுடன் நடந்தான். கொஞ்சம் தூரம் ஓடிய முயல் நினைத்தான், ஆமை இன்னும் ரொம்ப பின்னாடிதான் இருப்பான், கொஞ்சம் தூங்கினால் பரவாயில்லை. முயல் மரத்தடியில் தூங்க ஆரம்பித்தான். ஆனால் ஆமை மட்டும் நிறுத்தாமல் ஒரு அடிக்கு இன்னொரு அடி வைத்து பொறுமையுடன் நடந்து கொண்டே இருந்தான். நிறுத்தாமல் நடந்தாலே போதும், வெற்றி நிச்சயம் வரும். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, பொறுமை இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும். இனிமையான கனவுகளுடன் நல்லா தூங்குங்க குழந்தைகளே.